ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா தேவியும் கௌதமும் திருந்தி நல்லபடியாக ஃபேமிலியோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் சித்ரா தேவிக்கு வந்து கை கால்லாம் இழுத்து முடியாமல் போய் சேரில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து ஐஸ்வர்யா கிட்டே உனக்கு வந்து நாங்கள் பண்ண பாவத்துக்கு தான் நான் இந்த மாதிரி இருக்கேன், நானும் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி கௌதமும் ஐஸ்வர்யா கிட்ட வந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் மன்னிச்சு, "விடுங்க பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பிரபாக்கும், விஜய்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்க்காக பார்த்தீங்கன்னா, மகா வந்து பூவெல்லாம் அவங்க ரூம்ல டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க. உடனே சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, "எதுக்கு இதெல்லாம்னு?" கேட்கும்போது, "ஆமா, பிரபாவும் விஜயும் அவங்க வாழ்க்கைய வந்து புதுசா தொடங்க போறாங்க. அதுக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி நான் வந்து எதையுமே புரியாம இருந்தேன். என்ன ஒரு நல்ல மனுஷனா, நல்லா வந்து சொல்லிக் குடுத்து எல்லாத்தையும் வந்து திருத்துனது நீ தான். என்ன மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியே வந்து உன்ன பிடிக்கிற மாரி எல்லாத்தையுமே மாத்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு மகாவ வந்து பாராட்டுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இந்த நாடகமும் முடிய போகுது. இந்த நாடகம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கலாம் நம்மளோட வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.